துரோணாச்சாரியார் வந்து ஏகலைவனை வந்து தடுத்தார் அப்படிங்கிற சொல்றோம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது துரோணாச்சாரியார் ஏகலைவனுக்கு தடுத்தார். ஆனா யாருக்கு சொல்லி கொடுத்தார்? பிராமணருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப பிராமணருக்கு சொல்லி தர்றதுக்காக ஏகலைவனை தடுத்திருந்தாருன்னா இது வந்து ரொம்ப அநியாயம், துரோகம் சொல்லிட்டு குமாரராஜா தியாகராஜா எந்த கவலையை ஏற்படுத்துறாரோ அதை நாமளும் புரிஞ்சுக்கலாம், நாமளும் அதை பார்த்துக்கலாம். ஆனா மாறாக சத்திரியர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்திருந்தார். பாண்டு சத்திரியரா இருந்தாலும் இந்த 5 பசங்களும் பாண்டுக்கு பிறக்கவே இல்லை. அப்போ எப்படி பிறந்தாங்க? பாண்டுக்கு ஒரு சாபம் இருந்தது. அவன் ஒரு பொம்பளை இச்சையோடு அணுகினான்னா அவன் அந்த நிமிஷமே வந்து தலையை வெடித்து செத்து போயிடுவான் அப்படின்ட்டு. இந்த சாபத்தை வச்சுன்னு பாண்டுவால் குந்தி கூட சேர்ந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. அவருக்கு இன்னொரு ஒய்ஃபும் இருந்தாங்க. குந்தியை தவிர இன்னொரு ஒய்ஃபும் இருந்தாங்க. அவங்க கூடயும் சேர்ந்து குழந்தைய பெற்றுக்க முடியாது. அப்படின்ற காரணத்தினால பாண்டு வந்து அவரோட வம்ச விருத்திக்காக துர்வாச முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அந்த துர்வாச முனிவர்கிட்ட குந்தியும் அவரோட இன்னொரு ஒய்ஃபையும் 2 பேரையும் அமுச்சு வைக்கிறாரு. எப்படின்னா ஒரு வம்ச விருத்தி ஆகுறதுக்குன்றதுக்காக. இப்போ வந்து துர்வாசர்கிட்ட போன குந்தி வந்து தர்மதேவனோட அருளில் இவர்கிட்டேருந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கிறாங்க. அதுதான் வந்து தர்மன். இப்போ அதுக்கப்புறமா வந்து வாயு தேவனோட அருளால் பீமனை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனன் வந்து இந்திரதேவன் அருளால் பிறந்தார். சரிங்களா? இவங்க எல்லா தேவர்களும் வந்து பிராமணர்களோட மெயினான கடவுள்கள். அப்படின்றதுனால பிராமணர்களோட கடவுளுக்கு பிறந்தவங்க தான் இவங்க. அதில் ஒரு பிராமணரோட கதை வந்துச்சா. அடுத்து நம்ம இந்த துர்வாச முனிவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். துர்வாச முனிவர் சத்திரியரா இல்லை பிராமணரான்னு தெரிஞ்சுக்கணும். அது கிளியராக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னாக்கா துர்வாச முனிவர் வந்து அத்ரி மகரிஷியோட பையன். அத்ரி மகரிஷி யாருனாக்கா, அத்ரி மகரிஷி வந்து டைரெக்டாக பிரம்மனோட பையன், சப்தரிஷிகளில் ஒருத்தர் அப்படின்ட்டு. அப்போது அதாவது ஒரு பிராமணராகிய துர்வாச முனிவரால் பிராமண கடவுள்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து இந்த பஞ்ச பாண்டவர்கள். ஸோ இது வந்து அவங்க பிராமணர்கள் தான், அவங்க சத்திரியர்கள் கிடையாது. இப்போ இதனால தான் மகாபாரதமே பிரச்சனை வந்தது. அவங்க பங்காளியே கிடையாது. வேற யாருக்கும் சொத்து தூக்கி கொடுக்குறேன்னா ஏன் துரியோதனை தூக்கி கொடுப்பான்? அது தப்பாயிடாதா? நீங்கள் கொடுப்பீங்களா? உங்கள் சொத்தை வேற யாருக்காச்சும் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை தான் நம்ம பாண்டே வந்து இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவர் படிச்சுட்டு சொல்கிறாரா, இல்லை இது தெரிஞ்சுன்னே சொல்கிறாரா, இல்லை நம்மளால கிராஸ் செக் பண்ணி சொல்ல முடியாதுன்றதுனால சொல்கிறாரா, இல்லை இவர்கிட்ட தான் மைக் கிடைச்சிது, மீடியா கிடைச்சிதுன்ட்டு இவர் பேசினுக்கிறாரா, உளறிக்கிறாரான்னு தெரில. அதை நீங்கள் தான் சொல்லணும்.